ஃப்ரெண்ட்ஸில் எங்கே நிற்கணும் டெரஸில் நிற்க வாக் பண்ண வந்தேன்னா டேங்க் தண்ணி வேஸ்ட்டாக போய்கிட்டு இருந்ததா. அப்படியே எத்தனைனா ஒரு 5 மணிக்கு வந்தேன், மணி இப்போ 6 ஆகுது. தண்ணி பருகடி நிறைஞ்சி போய் பார்த்தீங்களா. இதில் நான் என்ன செஞ்சுட்டேன், இப்படி நின்று இப்போ குடித்தேன். ரொம்ப நல்லா டைம் பாஸ், நல்லா ஒரு என்ஜாயாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன் எப்படி குடிச்சேன்னு. கேமரா செட் பண்ணுறதுக்கு இடமே இல்லையே, என்ன செய்ய. கேமராவில் யார்கிட்ட கொடுக்கட்டும். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? இப்போ குளிர ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் காட்டுறேன் இருங்க. வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெரியுதா? சூப்பர். நல்லா நான் ஒரு வாக்கிங் வந்தேன். ஆனால் நல்லா ஒரு தண்ணி வேஸ்ட்டாக இருக்குங்களா. டெரஸில் வாக்கிங் வந்தேன்னா வாக்கிங் வந்த இடத்துல தண்ணி வேஸ்ட்டாக போகுது. நம்ம எதுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணணும்னு நான் இப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ஒரு அருவியில் குளிச்ச ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் என்ஜாய் பண்ண. அவங்க தண்ணி தெரியுதா? ஒரு மணி நேரமான தண்ணியில் நிற்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா ஒரு டைம் பாஸாக இருக்குது. வாக்கிங் போன இடத்துல தண்ணி வேஸ்ட்டாக தண்ணியில் நிற்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைசா கொடுத்து நம்ம ஸ்விம்மிங் போக வேண்டாம், பைசா கொடுத்து எங்கேயும் போக வேண்டாம். இப்படி நம்ம டைம் பாஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொபைலெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு பவானி லைஃப் ஸ்டைலுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்கள். நான் சும்மா ஒரு வாக்கிங் வந்தேன். அந்த இடத்துல தண்ணி நிறைஞ்சி போச்சுன்னு வாட்ச்மேன் ஃபோன் பண்ணேன். அவர் சொல்ல ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லி ஆஃப் பண்ணார். இருந்தாலும் தண்ணி வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்குது. நான் எதுக்கு நம்ம சும்மா அப்படி நம்ம அதை தண்ணியை வேஸ்ட் பண்ணணும். ஒரு குற்றாலத்தை கொடுத்த மாதிரி சாவியை இங்கே வச்சுட்டு எங்கள் விஸ்கியை இங்கே விட்டுட்டு, இது ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் விஸ்கியை டெரஸ் கூட்டு வந்திருக்கேன். நான் அடிக்கடி வருவேன். நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் டெரஸ் பாருங்கள், க்ளீன் பண்ணாமல் அப்படியே தூசியும் குப்பையமாக கிடக்கு. அப்பா இப்போ கொஞ்சம் குளிர மாதிரி இருக்குது. நல்லா ஒரு மணி நேரம் தண்ணியில் சூப்பராக நின்றுட்டேன். நீங்கள் இன்றைக்கி எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? இங்கே நமக்கு கடல் குளம் எல்லாம் கிடையாது. ஸ்விம்மிங் பூல்லாம் போகணுன்னா பணம் கட்டி போகணும், சரிங்களா? அது மாதிரி வேறு என்ன சொன்னேன், இங்கெல்லாம் ஃபால்ஸ்லாம் போடணும். இங்கெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது. மழை நேரத்தில் மழை ஓரமாக தண்ணி வடியும். அதை பார்த்துட்டு டாட்டா போய் சொல்லிட்டு வரணும். நான் தண்ணியை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ரொம்ப புழுக்கமாக வேறு இருந்ததா. நல்லா அந்த தண்ணி வேஸ்ட்டாக தரையில் தானே போகுது, நம்ம நல்லா செழிப்பாக குளிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு மணி நேரம் நின்றுட்டேன். உண்மையிலேயே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்கள் சூரியன் பாருங்கள், டெரஸில் நிற்கிறேன். நான் விஸ்கியே வீட்டிலே உட்காந்து போர் அடிக்குது. காலையில் ஒரு வாய்க்கு கூப்பிட்டு போகிறாரு, எனக்கும் போர் அடிச்சுது. சரி போல் அப்படியே கூப்பிட்டு நம்ம டெரஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது தண்ணி வீணாக போய்க்கு இருந்தது. வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் சொன்னான், ஆண்டி நான் ஆஃப் பண்ணுறேன்னு. ஆஃப் பண்ணியுமே தண்ணி இப்போ 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ 4-5 நாள் எங்களுக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போகணுமா. பணம் கொடுத்து தண்ணி வாங்கிட்டு இருந்தோம். தண்ணியை பார்த்த உடனே தண்ணிக்கிற போய் சூப்பராக நின்று அப்படியே 1 மணி நேரம் பாடி ஃபுல்லாக ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி ஆகிட்டு, சரிங்களா? மணி 6:15 ஆகுது. இருந்தாலும் சூப்பர் நல்ல ஒரு மைண்டும் ஃப்ரீ ஆகிட்டு, மனசும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த சில்லுன்னு இப்போ உடம்பு காஞ்சோன்னு பல்லபடி பாரம் ஏறிடுமே, என்ன செய்ய. அதுக்கான 24 மணி தண்ணியில் என்ன கிடக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி என்றைக்கா செஞ்சுருக்கீங்களா? உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஊரில் கொட்டம் கூட இதுரா உங்களுக்கு எங்கே போய் நிற்கா பாருங்க. பிஸ்கே இவன் கீழே எங்கே ஓடி போயிடுவாளான்னு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நான் அவர் இப்படி குளிப்பேன்னு தெரியாத, சும்மா தான் டைம் பாஸ்க்கு வந்தேன். இந்த கதவை ஆஃப் பண்ணிடுவோம்.
இல்லை விஸ்கி வெளியே போயிட்டு அவன் தேடுறது கஷ்டம். விஸ்கி சல் மார்க் ஆகி வெயிட் நோ வஸ்தி சொல் பேச்சே கேட்க மாட்டா. நான் தண்ணி போகிறத பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா தண்ணி வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூங்க நின்று 1 மணி நேரம் அவ்வளோ வந்து பாடி ஹீட்டும் இதாகிட்டு நமக்கு அது பக்கத்தில் நிற்கிற அந்த பக்கம் நவுண்டா அந்த அவள் வெளியே ஓடி போயிடுவா. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா. நானும் எப்படியோ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நான் சும்மா சொல்ல மாட்டேன். நிறைய தோழன் நிறைய சகோதரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நல்ல ஆறுதலான கமெண்ட் தரீங்க, நல்ல ஒரு தைரியமான பேச்சு தரீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரிங்களா. மீண்டும் நான் இந்த வீடியோ எத்தனை முடிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். இதே போல் குளுமையான குழுன்னு வீடியோவில் சந்திக்கிறேன். சச்சா பை பை. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பண்ணுறது கிறுக்குத்தனமாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? நமக்காக நம்ம வாழ்கிறோம் சரிங்களா. நமக்காக வாழ்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ்கிறோம். அடுத்தவங்களுக்காக வாழவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நடந்தா குத்தஞ்சொல்லுவா, உட்காண்டான் குத்தஞ்சொல்லுவா, பணக்காரியாக இருந்தால் குத்தஞ்சொல்லுவா, ஏழையாக இருந்தால் குத்தஞ்சொல்லுவா, நம்ம கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா குத்தஞ்சொல்லுவா, பழைய கஞ்சி சாப்பிட்டா குத்தஞ்சொல்லுவா. உலகத்துக்காக நம்ம வாழக்கூடாது. நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழணும். நான் அப்படி தான். நான் யாரையும் மதிக்கவும் மாட்டேன், யாரை பற்றி கவலையும் பட மாட்டேன். எனக்கு எது சரி அதை தான் நான் செய்கிறேன். நீங்களும் அப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா. நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக வருத்தமாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க. நான் தப்பாக ஒன்றும் சொல்லவும் இல்லை, கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில். இன்றைக்கி நான் சூப்பராக குளியல் போட்டாச்சு, பாடியும் குளிர்ந்து போச்சு, மனசும் குளிர்ந்து போச்சு. ஆனால் இப்போ குளிர் எடுக்குது. இப்போ சடன்னு கீழே ஓடிப்பேன் துணியை மாற்றுவோம். உண்மையிலே பயங்கரமாக நல்லா இந்த ஹீட்டுக்கு இந்த தண்ணி பட்ட 1 மணி நேரம் தண்ணியில் நின்று ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை. பவானி லைஃப் ஸ்டைலில் மறந்துடாதீங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். லவ் யூ.